ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்து இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் பேசுகிறாங்க. அது என்ன செய்தி அப்படின்னா அதை பற்றி வந்து பார்க்க போகலாம். இப்போ வந்து திருமணத்தில் வந்து ரஜினிக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ரஜினிக்கு வந்து ஒரு ரசிகர் இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் கூட சொந்த வீடு கட்டியிருக்காரு. அதில் வந்து ரஜினிகாந்தோட அவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ரசிகர். அவருக்கு வந்து சிலை வந்து வச்சுருக்காரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராஜனா வந்து சிலையை வந்து திறந்து வச்சாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ரசிகர் இருக்காங்களா, ஆச்சரியமாக இருக்கும். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காங்க, சிவராத்திரி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கொண்டாடிருக்காரு. எல்லாருமே சிவராத்திரி கொண்டாடுறாங்க. இதில் என்ன விசேஷம் அப்படி தான் நினைக்கிறாங்க. அங்கே தாங்க இருக்குது. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரஜினிகாந்தை வந்து பார்த்தீங்கன்னா சிவன் மாதிரியே வந்து பண்ணியிருக்காரு. தலையில் கொண்டை போட்டு கழுத்தில் போய் சிவன் மாதிரியே அவர் அலங்காரம் வச்சு அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 501 வடமாலை வந்து சாத்தி, அதுக்கப்புறம் மேலே தாளம் எல்லாமே கடவுளுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், பூஜை இதுன்ட்டு உயிரோடு இருக்கிற ஒருத்தருக்கு சினிமா நடிகருக்கு இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு தான் அவர் கேள்வி. கடவுளுக்கு சமமாக அவரை வந்து வச்சுருக்காருங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் போட்டு இது போட்டு வடமாலெல்லாம் சாத்தி, அதுக்கப்புறம் விளக்கல் வச்சு, அப்புறம் மேலே தாளம் எல்லாமே வச்சு மிகப்பெரிய அளவில் சிவனுக்கு எப்படிலாம் நம்ம பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணி எல்லாருமே வந்து கும்பிட்டு அந்த வரவங்களுக்கு பிரசாதம் சொல்லி சாப்பாடு கொடுத்து இப்படிலாம் பண்ணாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே இப்படி பண்ணுறது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து உயிருள்ள ஒரு மனிதர் வந்து கடவுள் அப்படிங்கிற இதில் வந்து கடவுள் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும். அதே மரியாதை உயிரோடு வந்து இருக்கிறவருக்கு எதுக்காக வந்து அவரை சிவனாக வச்சு எதுக்காக வந்து கொடுக்குறோம். பொதுவாக வந்து நம்ம வந்து நிறைய சாமியார்கள்லாம் வந்து சொல்கிறோம், சிவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிறாங்க, அம்மன் மாதிரி வேஷம் போட்டுக்கிறாங்க, அப்போ வந்து மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது இவர் வந்து உயிரோடு தான் இருக்கார். இப்போ இவரை வந்து பார்த்தீங்கன்னா சாமியாராக வந்து சிவன் மாதிரி பண்ணி எதுக்காக அந்த சிவராத்திரி கொண்டாடணும், எல்லாருடைய கேள்வி தான். அது அவர் மேலே அவருடைய நடிப்பு வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வந்து சந்தோஷம். சரி, அதுக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கடவுளாக வந்து அவரை வந்து நினச்சி வடமாலெல்லாம் சாத்தி இப்படிலாம் வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு இணையவாசிகள் வந்து கற்று தெரிவிக்கிறாங்க. என்ன தான் பக்தி இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் என்னதான் இருந்தாலும் அதை வந்து அவங்க வீட்டோடு வச்சுக்கணும். அதுக்காக அவரை சிவன் மாதிரி வச்சு வடமாலை சாத்தி கடவுளுக்கு செய்கிற அத்தனை பூஜைகளும் செய்யறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஏன்னா கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து உண்டு. நம்ம வந்து என்னதான் வந்து பண்ணாலும் வந்து வந்து தெய்வம் ஆகாது. தெய்வம் அப்படிங்கிறது வேற, மனிதர் அப்படிங்கிறது வேற. அவருக்கு ரஜினிகாந்த் பிடிக்கும், ரஜினியோட தீவிர ரசிகர்னு இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி வீடியோக்கள்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய வந்து ஃபோட்டோக்கள் வீடியோக்கள்லாம் எல்லாரையும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இது வந்து இப்படி செய்யலாமா கேட்டால் வந்து கண்டிப்பாக வந்து தவறான ஒரு விஷயந்தான். எதுவாக இருந்தாலும் சரி, கடவுளுக்கு அப்படின்னா கடவுளுக்கு மட்டும்தான் அந்த பூஜையை வந்து நம்ம செய்யணும், மற்ற யாருக்குமே அப்படி செய்யக்கூடாது. அதனால் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, பக்தி இருக்கணும் மனசில். வந்து அவர் படங்கள் பிடிக்கும், அவருடைய தீவிர ரசிகர் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை பற்றிய வீடியோக்கள் தான் இப்போ நான் போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.